தெரியாமல் கூட இந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்குள் சென்று விடாதீர்கள். ஒரு முறை பெருமாள் கோவிலின் வாசலில் ஒரு வயதான முதியவர் அமர்ந்திருந்தார். அந்த முதியவருக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டதால் தண்ணீர் குடிக்க கோவிலுக்குள் சென்றார். அந்த நேரம் நடை சாற்றும் நேரம் என்பதால் பெருமாள் கோவிலின் பூசாரி கோவிலின் கதவை சாத்திவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். தண்ணீர் குடித்துவிட்டு வந்து பார்த்த முதியவர் கதவு பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து சரி விடியும் வரை கோவிலுக்குள் இருக்கலாம் என்று அமர்ந்தார். சிறிது நேரத்தில் கோவிலுக்குள் இருந்து மணி ஓசை கேட்டது. அந்த நொடி அவர் பயத்துடன் உள்ளே சென்று பார்த்தார். கோவிலுக்குள் யாரும் இல்லை. ஆனால் மணி ஓசை மட்டும் விட்டு கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த முதியவர் பயமும் பக்தியும் கலந்து அங்கும் இங்கும் தேடினார். அப்பொழுது கோவிலின் கருவறைக்கு அருகில் பெரிய கழுகு ஒன்று அமர்ந்திருந்தது. அதை பார்த்து அந்த முதியவர் சற்றே பயத்துடன் உள்ளே சென்றார். அந்த கழுகு அவரை விடாமல் பார்த்தது. உடனே அந்த கழுகை அவர் விரட்டினார். திடீரென அந்த கழுகு அவர் மீது பாய்ந்தது. பயத்தில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். பொழுது விடிந்ததும் அவர் மயக்கத்தில் இருந்து விழித்து பார்த்தார். அவர் கோயிலுக்குள் வெளியே வாசலில் படுத்திருந்தார். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், உள்ளே கழுகு வடிவில் இருந்தது பெருமாள்.